கேரளா சபரிமலையில் 4 கிலோகிராம் தங்கப்பீடம் திருடு போன விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போற்றி சிறப்பு புலனாய்வு குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரளாவில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்திய தங்கப்பீட திருட்டு விவகாரத்தில் அடுத்த கட்ட நகர்வு என்ன? கேரளாவின் பிரபல சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கருவறைக்கு முன்பு 2 துவாரபாலகர்கள் சிலைகள் உள்ளன. அந்த சிலைகளுக்கு பெங்களூருவைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் போற்றி என்பவர் கடந்த 2019ஆம் ஆண்டு தன்னுடைய செலவில் தங்க தகடுகள் பதித்துக் கொடுத்தார். சென்னை அம்பத்தூரில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனம் தான் அந்த தகடுகளை தயாரித்து கொடுத்தது. இந்நிலையில் 6 ஆண்டுகளுக்கு பின் அந்த தங்க தகடுகளை சீரமைப்பதற்காக தேவசம் போர்டு நிர்வாகிகள் மூலம் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. 42 கிலோவாக இருந்த துவாரபாலகர் கலசங்களின் எடை திருப்பி கொண்டு வரும் பொழுது 38 கிலோவாக குறைந்திருந்தது. அந்த 4 கிலோ தங்கப்பீடம் எங்கே என கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் அது தொடர்பாக விசாரித்த அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேவசம் போர்டு விஜிலன்ஸ் துறைக்கு உத்தரவிட்டது. முதற்கட்டமாக துவாரபாலகர்கள் சிலைக்கு தங்க தகடு செய்து கொடுத்த தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போற்றி மீது சந்தேகம் உண்டானது. காரணம், நீதிமன்ற விசாரணைக்கு உத்தரவிடும் பொழுது சம்பந்தமே இல்லாமல் தங்கப்பீடம் காணாமல் போய்விட்டதாக தாமாக வந்து புகாரளித்தார். இதனால் பெங்களூரு மற்றும் திருவனந்தபுரத்தில் உள்ள உன்னிகிருஷ்ணன் போற்றி வீடுகளில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஆனால் அங்கும் எதுவும் சிக்கவில்லை. தொடர் விசாரணையில் திருவனந்தபுரம் அருகே வெஞ்ஞாரமூட்டில் உள்ள உன்னிகிருஷ்ணன் போற்றியின் சகோதரியான மினிதேவி வீட்டில் சபரிமலையில் மாயமான தங்கப்பீடம் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே பலத்த பாதுகாப்புடன் விஜிலன்ஸ் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அங்கிருந்து தங்கப்பீடம் கைப்பற்றப்பட்டது. உன்னிகிருஷ்ணன் வைத்திருக்க சொன்னதாலேயே தங்கப்பீடத்தை தனது வீட்டில் வைத்திருந்ததாக மினிதேவி வாக்குமூலம் அளித்துள்ளார். தங்கப்பீடம் எப்படி உன்னிகிருஷ்ணன் கையில் சிக்கியது? கோவில் ஊழியர்களுக்கும் இதில் தொடர்பு உண்டா என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் ஏடிஜிபி வெங்கடேஷ் மேற்பார்வையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தீவிரப்படுத்தி 10 பேர் மீது வழக்கு பதிந்தனர். தங்க பீடத்தை தயாரித்து வழங்கிய சென்னை அம்பத்தூரில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பங்கஜ் பண்டாரியிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல முக்கிய தகவல்கள் சேகரிக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள உன்னிகிருஷ்ணன் போற்றியை திருவனந்தபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்தனர். 8 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரிக்க தங்கப்பீடம் எப்படி கை மாறியது என்பன உள்ளிட்ட பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன. விசாரணைக்கு பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டம் ராணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் மேலும் பல முக்கிய பிரமுகர்கள் கைது செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சபரிமலை தங்கப்பீடம் திருடு போன விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதால் கேரளாவில் மீண்டும் பிரச்சனை ஜொலிக்க ஆரம்பித்திருக்கிறது.